ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 3 வயசு டேரோ ரீடிங். இங்கே சில கார்ட்ஸை நான் அப்படியே ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து எப்பவுமே டேரோ வந்து எனர்ஜி ரீடிங் தான் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஏதாவது மெசேஜஸ் 1-2 மெசேஜஸ், ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் அப்படின்றதால 1-2 மெசேஜஸ் உங்களுக்கு சூட் ஆகலாம். ஸோ யாருக்கு எந்த மெசேஜ் சூட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. இப்படி பொருந்தாதவங்க இது வேற ஒருத்தவங்களுக்காக மெசேஜ். ஸோ இது அவங்களுக்கானதுன்னு விட்டுடுங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். Ten of Pentacles, Page of Pentacles, The Passion Witch. ஸோ இங்கே இருக்கிற கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 of Pentacles அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆஃபர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம், ஒரு புதுசாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு புதிய துவக்கம் உங்களுக்காக இப்போது காத்துக்கிட்டு இருக்குது. அது எந்த விதத்தில் வேணால் இருக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது வந்து நீங்கள் அதில் பிளாக் ஆகிருக்கலாம். ஏன்னா ஹேங்டு மேன் பேஷண்ட் வச்சு இன்ஸ்டீட் வந்து ஹேங்டு மேன். ஸோ ஹேங்டு மேனுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டக் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டக்கு வந்து உங்களுக்கு இதை தாண்டி நம்மளால் போக முடியுமா, நாம் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா இது மொத்தமாக எல்லாத்துக்குமான ஸ்டக் எனர்ஜி இது கிடையாது. இந்த விஷயத்தை தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஏற்கனவே இப்போ செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, சரியா வரல, அதனால உங்களுக்கு வந்து அடுத்த என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு நியூ பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது உங்களுக்கு நீங்க ஏற்கனவே கத்துக்கிட்டதா இருக்கலாம், இல்லை நீங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். அது நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புதிய துவக்கமா இருக்கும். அது உங்களுக்கு 10 of Pentaclesக்கு கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல லக்ஸூரியான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கும், இல்லை ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த 3 கால்ஸும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஓ சார், இதுவும் இங்கேயும் பாருங்க, மறுபடியும் அதே 10 of Pentacles வந்து அதாவது அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் இப்போது ஸ்டக்காக இருக்கிறதால உங்களோட சூழ்நிலை இப்போது ஸ்டக்காக இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள்ள என்ன செய்யணுன்றது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை நீங்கள் உங்களோட கொஞ்சம் நீங்கள் அதை உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு என்ன செய்யணுன்றது சரியாக யோசிச்சிங்கன்னா, இந்த பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் வச்சு யோசிங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்ன செய்யணும்னு. ஆனால் நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன செய்யணுன்ற தெளிவு உங்களுக்கு தெரியும், பட் ஆனாலும் நீங்கள் குழப்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஸ்டக் எனர்ஜியில் இருக்கிறதால அவங்க அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கணும். 2 times கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த ஸ்டக் எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களோட கட் ஃபீலிங்கை நம்புங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். கட் ஃபீலிங்ஸ்னால் கூட நமக்கு நிறைய திங்கிங் நிறைய வரும் இல்லையா. என்ன யோசிக்கிறது, நமக்கு நிறைய தாட் வருது. அந்த தாட்லேருந்து நமக்கானது என்ன அப்படின்னா, மனசை அமைதிப்படுத்திட்டு அமைதியாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு திங்கிங் வரும், என்ன இதை நம்ம செய்யலாம். அதுதான் உங்களோட கட் ஃபீலிங். அந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குன்றது அவங்க உங்களுக்கு பயங்கர ஹோப் கொடுக்குறாங்க. அவங்க இங்கே பாருங்களேன், உங்களுக்கான ஹோப் அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கான ஒரு புது விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அவங்க உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியும் கொடுக்கறதுக்கு, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க உங்களை பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்லா வர்றதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பாகவும் இந்த இப்போ இருக்கு. ஸோ இந்த மெசேஜஸ் நீங்கள்
பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டக் எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெசேஜஸை தாராளமாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்ட விஷயத்த குழப்பம் இல்லாமல் உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் அதை சரியாக செய்யும்போது கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடும் இன்ஸ்பிரேஷனோடும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புதிய துவக்கம், அந்த புதிய துவக்கம் உங்களை கொண்டு வந்து 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் இதுதான் கொண்டு வந்து விடும்னா அவங்க 2 தடவை இந்த கார்டை கொடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது இப்போ இன்னைக்கான எனர்ஜி ரீடிங் தான் இது. உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ரீடிங் யாருக்கு ரெசினேட் ஆகுதோ அவங்க எடுத்துட்டாங்க, ரெசினேட் ஆகாதவங்க இந்த அடுத்தவங்களுக்கான மெசேஜ்னு விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.